நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று செய்திகளை, கடந்த கால நிகழ்ச்சிகளை, மனித குலம் தோன்றி வளர்ந்த வரலாறுகளை, உயிரியல் அதிசயங்களை, அறிவியல் அற்புதங்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இந்த வரலாற்று நிகழ்வுகளை தேடி தேடி நம்முடைய தேடலில் கிடைக்கின்ற பொக்கிஷங்களை உங்களுக்கு ஆவணமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய காணொளியை, நம்முடைய பதிவுகளை பார்க்கின்ற அனைவரும் நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் எதை பற்றி காண இருக்கிறோம், எதை பற்றி பேச இருக்கிறோம் என்று பார்த்தால், இந்தியாவின் பிரசித்தி பெற்ற தேவாலயம் சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்த கஜினி முகமது. எதற்காக சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்தார்? அந்த சோமநாதபுரம் கோயிலிலிருந்து எவ்வளவு செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார் என்பதை பற்றி விவரங்களையும், கஜினி முகமது எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்பதை பற்றியும் சற்று விரிவாக காண்போம். கஜினியை ஆண்ட மன்னனுக்கு 2 ஆண் குழந்தைகள். ஒருவர் பெயர் இஸ்மாயில், அவர்தான் மூத்த மகன். 2வது மகன்தான் முகமது. கஜினியை ஆண்டதால் தான் கஜினி முகமது என்ற பெயர் அவருக்கு பின்னால் வந்தது. கஜினியை ஆண்ட மன்னன் தன்னுடைய முதல் மகன் இஸ்மாயிலைத்தான் மன்னராக மகுடம் சூட்டுவது என்று தீர்மானித்திருந்தார். ஆனால் முகமது முந்திக் கொண்டார். அந்த மன்னர் இறந்தவுடன் அண்ணனுக்கு தூதுவிட்டார் முகமது. நாட்டை நான் தான் ஆள வேண்டும், வேண்டுமென்றால் உனக்கு 2 மாகாணத்தை ஆள்கின்ற ஆளுநர் பொறுப்பை தருகிறேன், அதோடு விலகிக்கொள் என்று முகமது அண்ணனுக்கு கட்டளையிட்டான். ஆனால் இஸ்மாயில் என்ன நினைத்தார்? ஆட்சிக்கு உரியவன் நான், மகுடத்திற்கு உரிமையானவன் நான், மகுடம் என்னுடைய தலையைத்தான் அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கான காரணமும் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் உள்ளபடியே முதல் வாரிசு இஸ்மாயில் தான். ஆனால் அதை ஒப்புக்கொள்ளாத முகமதுவும் இஸ்மாயிலும் போர்க்களத்திலே சந்தித்தார்கள். இஸ்மாயிலை, உடன் பிறந்த அண்ணனை கொன்று குவித்து விட்டு அவனுடைய படைகளை நிர்மூலமாக்கிவிட்டு முகமது ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அதிலிருந்துதான் முகமது கஜினி முகமது என்று தனக்கு பெயரை சூட்டிக் கொண்டார். அதற்கு பிறகு இந்தியாவின் மீது ஒரு பெரிய கண் வைத்தார். இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தை பரப்ப வேண்டும் என்றோ, அல்லது இந்தியாவில் முகலாயர்கள் உருவாக்கிய ஒரு சாம்ராஜ்யத்தை போல, அடிமைகள் வம்சம் உருவானதை போல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்றோ கஜினி முகமது நினைக்கவில்லை. கஜினி முகமதுக்கு தேவையெல்லாம் செல்வங்கள், கொள்ளையடிக்கின்ற நோக்கம். கொள்ளையடிப்பதற்காகவே இந்தியாவிற்குள் வந்தவர்தான் கஜினி முகமது. பல கொடூரமான சித்திரவதைகளுக்கு பேர் போனவர் கஜினி முகமது. இன்னும் சொல்ல போனால் கஜினி முகமதுவின் படை வரிசையில் இந்துக்களும் இருந்தார்கள். இந்துக்களும் பெருமளவில் இருந்தார்கள். ஒவ்வொரு முறை இந்தியாவிற்குள் வருகின்ற பொழுதும் கஜினி முகமது பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து சென்றான். 17 முறை கொள்ளையடித்து சென்று அவனுடைய நாட்டை வளமாக்கி கொண்டான். அந்த அளவிற்கு இந்தியாவில் பெரும் செல்வங்கள் குவிந்து கிடந்தது. தங்கமும் வெள்ளியும் வைரமும் இந்தியாவில் குவிந்து கிடந்தது. அந்த காலத்தில் குவிந்து கிடந்த செல்வங்கள் எல்லாம் கோவில்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்ட கஜினி முகமது இந்தியாவிற்குள் நுழைந்து கொள்ளையடித்தான். முதலில் 15,000 பேரை கொன்று குவித்தான். அவன் பெண்களையும் குழந்தைகளையும் தவிர மற்றவர்களை கொல்வதில் ஈவு இரக்கமில்லாமல் கொன்று குவித்தவன். அவன் திரும்பி செல்கின்ற பொழுது கூட பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகளாக இழுத்து சென்று அவன் நாட்டிலே விலை பேசி வியாபாரம் செய்தான். இன்னும் பலரை அவனுடைய அரண்மனையில் பணியாட்களாக வைத்துக் கொண்டு அவர்களை காலமெல்லாம் அடிமையாக நடத்தினான் கஜினி முகமது. 2வது போரில் 20,000 பேரை கொன்றான். அவன் இறுதியாக குறிவைத்ததுதான் சோமநாதபுரம் கோயில். அந்த சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடிக்க வந்த பொழுது அங்கே நடந்த போரில் 50,000 பேரை கொன்று குவித்தான் கஜினி முகமது. அந்த சோமநாதபுரம் கோயில் பல அடுக்கு மாடிகளை கொண்டது. அன்றைக்கே அற்புதமான கட்டிட கலையால் நிர்மாணிக்கப்பட்டது. அந்த சோமநாதபுரம் கோயில் இந்துக்களுக்கு புனிதமானது என்று சொல்லப்பட்டது.
சோமநாதபுரம் கோயிலில் இருந்த விக்கிரகம் ஐம்பொன்னால் ஆனது. அந்த ஐம்பொன்னுக்குள்ளே நவரத்தனங்கள் குவிந்து கிடந்தது. அந்த விக்கிரகம் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது. பார்த்த கஜினி முகமது ஆச்சரியப்பட்டான். எப்படி விக்கிரகம் அந்தரத்திலே இருக்கிறது என்று யோசித்தவன் அவனுடைய படர் வீரர்களை கூப்பிட்டு, அவனுடைய படையில் இருக்கின்ற தளபதிகளை கூப்பிட்டு உத்தரவிட்டான். 4 பக்கமும் சோமநாதபுரம் கோவிலின் சுவரை இடியுங்கள் என்று ஆணையிட்டான். சோமநாதபுரம் கோயிலின் 4 பக்க சுவர்களை இடித்தார்கள். இடித்ததற்கு பிறகு 4 பக்கமும் மிகவும் கடினமான பலம் வாய்ந்த காந்தங்கள் அந்த சோற்றிலே இருந்தது. அந்த காந்தத்தின் ஈர்ப்பு விசையால் சோமநாதபுரம் கோயிலில் கடவுள் அந்தரத்தில் இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கஜினி முகமது கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாமல் 50,000 பேரை கொன்று குவித்து விட்டு 15 நாட்கள் அந்த சோமநாதபுரம் கோவிலை சுற்றி இருந்த அத்தனை செல்வங்களையும் கொள்ளையடித்தான். சோமநாதபுரம் கோயிலுக்கென்று 6 டன் தங்கம் இருந்தது. அந்த 6 டன் தங்கங்களையும் ஒட்டகங்களின் மீது ஏற்றினான். சோமநாதபுரம் கோயிலில் நவரத்தினங்கள் குவிந்து கிடந்தது. அவற்றையும் ஏற்றினான். சோமநாதபுரம் கோயிலுடைய மேற்கூரை தங்கத்தால் வேயப்பட்டிருந்தது. தங்கத்தால் மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேற்கூரையை பிரித்து எடுத்தான். அங்கே இருந்த வெள்ளி ஆபரணங்களை கொள்ளையடித்தான். ஒட்டுமொத்தமாக 6 டன் தங்கம், பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரம் மற்றும் வெள்ளிகளை கொள்ளையடித்து ஒட்டகங்களில் ஏற்றிக்கொண்டு கஜினி முகமது சிந்து நதியை கடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டான். பெரும் செல்வங்களோடு சோமநாதபுரம் கோயிலில் இருந்து கொள்ளையடித்த செல்வங்களோடு கஜினி முகமது அவருடைய நாட்டுக்கு போய் சேர்ந்து அவனுடைய 53வது வயதில் 2 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு கல்லீரல் நோயால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்தான். உலகத்தையே நடுங்க வைக்க நினைத்தவன், பல கோவில்களை கொள்ளையடித்தவன், பெரும் செல்வங்களை இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து சென்றவன், கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இறந்த அவலத்தையும் சரித்திரம் சந்தித்திருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் கஜினி முகமதை பற்றி ஆராய்ச்சி செய்த ஐரோப்பிய எழுத்தாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கஜினி முகமதுக்கு இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. இந்தியாவில் நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கிடையாது. ஒருவேளை இந்தியாவில் இருந்த கடுமையான வெப்பம் கஜினி முகமதை இந்தியாவில் நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் செய்திருக்கலாம். இந்தியாவில் நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற பெரும் செல்வங்களை மட்டும் கொள்ளையடிக்க வந்தவன் தான் கஜினி முகமது. கஜினி முகமது மன்னனாக இருந்தாலும் கூட அவன் பெரும் கோவில் கொள்ளையன் என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் கூட 2 முறை அந்த சோமநாதபுரம் கோயில் புதுப்பிக்கப்பட்டு அந்த கோயில்களும் படையெடுப்பால் நிர்மூலமாக்கப்பட்டது. சோமநாதபுரம் கோயில் எப்பொழுதெல்லாம் கட்டப்படுகிறதோ அப்பொழுது சோமநாதபுரம் கோயிலில் பெரும் செல்வங்கள் சேர்த்து வைக்கப்பட்டது. அந்த செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காகவே படையெடுத்து வந்த அந்நிய நாட்டு மன்னர்கள் எல்லாம் சோமநாதபுரம் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த கோவிலில் கொள்ளையடித்து சென்றார்கள். இறுதியாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் இன்றைக்கு இருக்கின்ற சோமநாதபுரம் கோயில் பெரிதாக கட்டி எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த கோவில் கட்டி முடிப்பதற்குள்ளாகவே சர்தார் வல்லபாய் பட்டேல் இறந்து விட்டார். 1953ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வல்லபாய் பட்டேல் இறந்து விட்டார். அதற்கு பிறகு அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியவர் அன்றைய ராஷ்டிரபதி ராஜேந்திர பிரசாத். அன்றைய ஜனாதிபதி தான் அந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு கூட ஜனாதிபதி போக கூடாது என்று ஜவஹர்லால் நேரு சொன்னதாக கூட ஒரு செய்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா மதச்சார்பற்ற நாடு. ஒரு மதத்தின் தேவாலயத்தை போய் அந்த தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவிலே ஜனாதிபதி கலந்து கொண்டால் இந்த நாட்டின் மீது மதச்சாயம் பூசப்படும். இந்த நாட்டில் மத வெறி வருவதற்கு காரணமாக அது அமையலாம். ஆகவே ராஜேந்திர பிரசாத் போகக்கூடாது என்று ஜவஹர்லால் நேரு கூறியதாகவும், அதையும் மீறி ராஜேந்திர பிரசாத் அந்த கோவில் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சென்று சோமநாதபுரம் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியதாகவும் அதற்கு பிறகு அந்த கோவில் கட்டி எழுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுதான் வரலாறும் கூட. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தவிர வேறு யாரும், அரசு பதவியில் இருக்கின்ற கவர்னர்கள், அந்த மாநில முதலமைச்சர்கள் யாரும் அந்த விழாவிற்கு செல்லவில்லை. இறுதியாக சோமநாதபுரம் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு இன்றைக்கு சோமநாதபுரம் கோவில் புது பொலிவோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறது. இந்த சோமநாதபுரம் கோயில் தான் இந்தியாவின் செல்வங்களை கஜினி முகமது எப்படி கொள்ளையடித்து சென்றான்,
அந்த கோவிலை எப்படி இடித்து தரைமட்டமாக்கினான், அந்த கோவிலை எப்படி சின்னாபன்னமாக்கினான். இந்தியாவிற்குள் வந்த கஜினி முகமது அவனுடைய மதத்தை பரப்பவில்லை, அவனுடைய ஆட்சியை நிர்மாணிக்கவில்லை, இந்த மண்ணை அபகரிக்கவில்லை, இந்த நாட்டில் இருந்த பொன்னையும் பொருளையும் கொள்ளையடித்து சென்ற மாபெரும் கொள்ளைக்காரன் கஜினி முகமது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.